ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எடிட் போயிட்டு அதில் போயிட்டு எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் அனோட்டேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். எண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எங்கே ஃபஸ்ட்டு அந்த எண்ட் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகணும். எப்பவுமே எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அது எண்டில் தான் அந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நிறைய வீடியோஸில் பார்க்குறீங்களா, அவங்க கரெக்டாக அந்த வீடியோ முடியும் போது இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சஜஷன் வருது இல்லை, அதுதான் எண்ட் ஸ்க்ரீன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5 செகண்டுக்கு எண்ட் ஸ்க்ரீன் போயிட்டு ஆட் எலிமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட்ஸ் அந்த மாதிரி நிறைய அப்லோட்ஸ் வரும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவே வந்துடும். எங்கே நம்ம வைக்கணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் அங்கே இங்கேன்னு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது சைஸ் வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம், இல்லை சைஸை வந்து பெருசு பண்ணிக்கலாம். எந்த கார்னரில் வேணுமோ, இல்லை கீழே வேணுமோ, ரைட்டில் வேணுமோ, அந்த மாதிரி எந்த இடத்துல வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 எண்ட் ஸ்க்ரீன் வைக்கலாம் நீங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எண்ட் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறமா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனு. ஸோ அதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு எண்ட் ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வீடியோ மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன், சேனல், இல்லைனா அதர் லிங்க்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம சேனல் வந்து ஒரு வியூவர் வந்து நம்ம சேனலை பார்க்கும்போது அந்த கரெக்டாக அந்த வீடியோ வந்து எண்ட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு 2 வீடியோ நம்ம சேனலில் இருக்க வீடியோஸே நம்ம வந்து அவருக்கு வந்து காமிக்கிறோம். இது மாதிரி பாருங்கள், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுக்கு நமக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, அவங்க அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் அதை போயிட்டு அங்கே ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு வீடியோலாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட கான்டென்ட்டுக்கு எவ்வளோ பில்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வியூவர்ஸ் கிடைப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. இதுதான் நம்ம இந்த கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்றதுல பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவலோட பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரிவியூ காமிச்சுது. இந்த ப்ரிவியூ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு டைம் பத்தலை, அதனால நான் அந்த டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை போயிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் ஓவர்.